இதுதான் பிரச்சனையே. கடவுள் கூட நமக்கு நிறைய உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, நம்ம மேல வர்றதுக்கு, நம்ம ஜெயிக்கிறதுக்கு கடவுள் நமக்காக ஏராளமான காரியத்தை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. நாம கேட்கறது இல்ல. நம்ம சொல்றேன், யாரும் எனக்கு சொல்லணும், மைக் போட்டு கத்திட்டு இருக்கிறேன். ஆமா, நான் சொல்லிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கேட்டீங்கன்னா வாழ்க்கைய மாறிடும். ஆமா, கொஞ்சம் கேட்டீங்கன்னா, நீ சின்ன பையன் தான், நீ சொல்றதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு அந்த பாட்டி சொல்லி இருந்ததுன்னு வச்சுங்களேன், கடைசி வரைக்கும் அந்த பணம் ஓலை கொட்டாதான். ஆனா அந்த பாட்டி அவன் சொன்னதை நம்பிச்சான் பாருங்க, ராணி மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், நான் சொல்றேன், இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னு சொல்ல வரல. என் சொந்த கதையை சொல்ல வரல, என் சோக கதையை சொல்ல வரல, ஆமாம், என் அனுபவத்தை பத்தி எல்லாம் பேச வரல. பைபிள் எடுத்துன்னு வந்து பாருங்க, இதுலதான் இருக்குது கடவுள் நமக்காக என்ன செஞ்சு வச்சிருக்கிறாருன்னு இருக்குது. இததான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்காரு. இதை காது கொடுத்து கேளுங்க, வாழ்க்கை அற்புதமாய் மாறிவிடும். அப்ப இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தும் போது வாசிக்கலாம் அந்த 28வது வசனம், மத்தேயு 26:28. இது எது? அவர் சிந்தின ரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. கடைசி ராமோஜனம் திரு